ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காருக்கு கடலூர் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு கச்சேரி ஒன்று புக் ஆச்சு. அப்போ அந்த மேரேஜுக்கு நானும் என் பையன்லாம் போயிருந்தோம். யூஸ்வலாக அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண பாப்கார்ன், ஐஸ்கிரீம் எல்லாமே வைப்பாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வித்தியாசமாக ஒன்று வச்சுருந்தாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா காஃபி, பக்கத்தில் அந்த க்ரீன் கலர் ஸ்வீட் ஒன்று சமோசா மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜாங்கரி, அப்புறம் ஸ்வீட் கார்ன், அப்புறம் அந்த குட்டியாக அந்த சமோசா மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டியாக வந்து பொட்டிக்கடை மாதிரி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அந்த நெயில் பாலிஷ் விடுறது, அப்புறம் பலூன் தந்தாங்க. அப்புறம் ப்ளஸ் வலையில் எல்லாமே போட்டு விட்டாங்க. பார்க்கறதுக்குமே வித்தியாசமாக இருந்துச்சு. அதில் அந்த பெட்டி ஷாப் அந்த பொட்டிக்கடை மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பாருங்கள் ஊறுக்காய் பாருங்கள், அந்த அந்த காலத்தில் செல்வம் ஊறுக்கானுவாங்க அது, அந்த ஃப்ரெஷ் மின்ட்டு அந்த பபுள் காம் மாதிரி இருக்கு இல்லையா அது, இந்த ஃப்ரூட்டி முட்டாய் சாக்லேட்டுன்ட்டு, அப்புறம் இந்த ஃபேண்டா முட்டாயின்ட்டு, அப்புறம் பாருங்கள் பேண்டா லட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, பரவாயில்ல. இது பார்த்தா அந்த இலனை ஊறுக்கான்வாங்களே அதுங்க இது. ப்ளஸ் இந்த பாருங்க இலனை ஊறுங்க பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ளஸ் குட்டியாக பார்த்தீங்கன்னா பசங்க வாயில் போட்டால் அந்த மேஜிக் பாப் மாதிரி வெடிக்கும் இல்லையா, ஆனால் அந்த வாயில் போட்டாக்கா வெடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜாம் மாதிரி, ஆனால் அந்த யூஸ்வலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்களே எல்லாம் வாங்கி போனாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபி பார்த்தீங்கன்னா அந்த சோக்கோன்ற அந்த வாயில் வச்சாக்கா அந்த குட்டியாக அந்த சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா வாட்ச் மாதிரி. அப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக அந்த அல்வா மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக இருக்கும். இது அந்த ஃப்ரூட்டி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை மிட்டாய்ங்க, சக்கரை மிட்டாய், இந்த பபுள் காம், இது பாருங்கள் லாலிபாப்பு, கமர்கட்டில் சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள் பால்கோவா, இது பாருங்கள் ஆரஞ்சு மிட்டாய், இது குட்டியாக அந்த பால் மிட்டாய் இருந்துச்சு. ப்ளஸ் அதில் என்ன தந்துருந்தாங்க, அந்த வளையல் பாருங்கள். அது யார் போய் வளையல் போய் கேட்டால் எல்லாம் கையில் மாட்டி விட்றாங்க. எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு டசன் தான் மாட்டி விட்றாங்க. எல்லோரும் வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ எல்லாம் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வளையல் எல்லாம் போட்டு விட்றாங்க. இதை பாருங்கள், இது எனக்கு வந்து ஒரு கையில் அந்த வளையல் மாட்டி விட்டாங்க. அப்புறம் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிங்க் கலர் வளையல் போட்டு விட்டாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து கல்யாணக்காரங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து போனால் நாங்களாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மெயினாக வந்து இந்த பொட்டிக்கடை மிட்டாயெல்லாம் பார்த்து நல்லாவே இருக்காதுன்னுவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்குது. பார்த்தா இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் பையன் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. அதை பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் இப்போ என்ஜாய் பண்ணிங்க பாருங்கள். அப்போ ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன்ட்டேன், அந்த சீட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டோக்கன் மாதிரி, அது வந்து பிச்சாக்கா அந்த டிக்கெட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த கிஃப்ட் தருவாங்க இல்லையா. முக்காசி சின்ன பசங்களாம் இந்த சாக்லேட்லாம் வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனால் முக்காசி அந்த மாதிரி இந்த டிக்கெட் தான் வாங்கி கீச்சு நம்பர் வரலன்னு வாங்கி அதில் வாட்ச் வச்சுருந்தாங்க, அந்த கிரேயான்ஸ் புக்கு இன்னொன்று வச்சுருந்தாங்க. பசங்க அந்த கிஃப்ட்டெல்லாம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ.